400 கோடி மருத்துவக் கல்லூரி பாத்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. இன்னைக்கு வல்லரசு நாட்டில் கூட இப்படிப்பட்ட மருத்துவக் கல்லூரி பார்க்க முடியாது, இப்படிப்பட்ட மருத்துவமனை பார்க்க முடியாது. இன்னைக்கு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையை நாம திருவள்ளூர்ல கொடுத்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே ஒரு இடத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைச்சோம். எங்கள் ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகுது. ஒரு அரசு மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சதா? ஒண்ணுமே இல்லையே. 6 சட்டக்கல்லூரி கொண்டாந்துருக்கிறோம். கிட்டத்தட்ட அம்மா இருக்கும்போது நான் இருக்கும்போது 72 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரசின் சார்பாக கொண்டாந்துருக்கிறோம். பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், இப்படி பல கல்லூரி திறந்த விளைவு இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடைக்கோட்டில் சாதாரண குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி கூட இன்றைக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய குறைந்த கட்டண உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை தமிழ்நாட்டில் தான் உருவாக்கி தந்திருக்கிற அதிமுக ஆட்சியில். எங்களுடைய ஆட்சியா 2 ஆட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சி தான் ஒரு 2 ஆட்சியாக மக்கள் பார்க்கப்படுகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 10 ஆண்டுகால ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்குவதற்காக கண்ணன்கோட்டை தேர்வாக்கண்டியில் 400 கோடியில் ஒரு டீம் தண்ணீர் தேக்கிக்கிட்ட அளவிற்கு பிரமாண்டமான அங்க நீர்த்தேக்கத்தை கட்டி கொடுத்திருக்கிறோம். 87 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பருத்திப்பட்டு ஏரி 29 கோடியில சுற்றுலா தளம் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். மிஞ்சின் ஒன்றியம் காட்டூர் தந்தமஞ்சி நீர்த்தேக்கம் 50 கோடி அமைக்கப்பட்டிருக்குது. பழவேற்காட்டில் நிரந்தர முகத்துவாரம் 26 கோடியில அமைத்துள்ளோம். பழவேற்காட்டில் மீன் மார்க்கெட் மற்றும் மீன் இறகுதளம் 2 கோடியில் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். அருள்மிகு வீரராகவர் பெருமாள் கோயில் குளத்திற்கு கொசத்தலை ஆற்றில் இருந்து பைப்லைன் மூலமாக 25 கோடி மதிப்பீட்டில் தண்ணீர் கொண்டு வரும் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. திருவள்ளூர் அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. ஆவடி ரூபாய் 83 கோடி செலவில் 100 படுக்கைகள் கொண்ட அரசு பொது மருத்துவமனையாக கட்டப்பட்டது. பட்டறை பெரும்பூரில் சட்டக்கல்லூரி கொண்டு வரப்பட்டது அதிமுக ஆட்சியில். செவ்வாய்ப்பேட்டையில் பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வரப்பட்டது. ஆவடி மாநகராட்சியாக நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. திருமுல்லைவாயில் ரயில்வே மேம்பாலம் 53 கோடியில கட்டப்பட்டது. மிஞ்சூர் ரயில்வே மேம்பாலம் 29 கோடி கட்டப்பட்டது. இந்து கல்லூரி ரயில்வே கீழ்பாலம் 20 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. திருவள்ளூரில் பாதாள சாக்கடை திட்டம் முடிக்கப்பட்டுள்ளது. அன்னூர் ரயில்வே மேம்பாலம் 53 கோடி மதிப்பில் கட்டப்பட்டது. சென்னையிலிருந்து திருவள்ளூரை 4 வழிச்சாலையாக விரிவாக்கப்பட்டதும் அதிமுக ஆட்சி. கும்மிடிப்பூண்டி ரயில்வே மேம்பாலம் 17 கோடியில கட்டப்பட்டது. கும்மிடிப்பூண்டி ரயில்வே மேம்பாலம் 33 கோடியில கட்டப்பட்டது. ஏறாவூர் ரயில்வே மேம்பாலம் 24 கோடியில கட்டப்பட்டது. பல திட்டங்கள். ஆரணி ஆற்றுக்கு ஏலமக்க தொலைவேடு சாலையில உயர்மட்ட பாலம் 6 கோடி, இப்படி நிறைய பாலங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம். சுண்ணாம்பு புலம், கவரப்பேட்டை, ஆரம்பாக்கம், ஏனம்பாக்கம் ஆகிய இடங்களில் புதிய அரசு ஆரம்ப சாலைகள் கட்டி கொடுத்திருக்கிறோம். ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் இணைப்புச்சாலை ஆரணி ஆற்றின் குறுக்கே 28 கோடியில மேம்பாலம் கட்டிருக்கிறோம். கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் மாநெல்லூர்ல 1800 ஏக்கர்ல சிப்காட் வளாகம் இன்னைக்கு அமைக்கப்பட்டிருக்குது. மிஞ்சூர் ஒன்றியம் அரசூர் 110 33 11 மைய துணை மின் நிலையம் 20 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.